धूम मचाले करना है कर ले इश्क इश्क झीले मर ले इश्क इश्क है हम तो वारा நான் பார்த்து நான் எங்க ஒரு விஷயம் சொல்றேங்கண்ணே, இறைவன் அனுகிரகம் பேச விடுறது கிடையாது. இறைவனோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி பாஞ்சாலியின் சபந்தம், அப்புறம் ஜுராசிக் பார்க் அந்த படம்லாம் எடுத்தாரு ஜேம்ஸ் கேமரான், சொக்கத்தங்கம், ஜேம்ஸ் சாதாரண ஆள் அவரு பயந்து கிடக்குறாங்க, பட பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு இதுவா அந்த பக்கங்க வந்துட போறீங்க சத்தியமா தலை. தேரே பின்னு தேரே மையோ தேரே பின்னு தேரே பையோ, அதுக்கு என்ன தமிழ் மீனிங் என்னது? எப்படி நான் இது தலுக்கான பாட்டு, இது ஒன்றும் தெரியாத பாடினா எப்படி அதை பேசிட்டு லாஸ்ட்டாக இப்படி பண்ணுறீங்க பாருங்க, சந்திரமுகியில் ஜோதியா பண்ணுவாங்க அது மாதிரி சூப்பராக இருக்குது தலைவா. அதுதான் உங்ககிட்ட ஃபேண்டாஸ்டிக்கே. ரசிகர்களை கேட்ச் பண்ணாரு. நம்ம வந்து இன்னும் பிக் ஸ்க்ரீன் பிளே வரலையா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிட்டீங்க. பிக் ஸ்க்ரீனில் வந்தா அதான் சொல்லுவாங்க. இப்போ என்னை தம்பி நம்ம சேனல்ல என்னை தம்பி கூட்டு வந்தாரு. அவரும் ஒரு ஆக்டர் தான். கண்டிப்பா 4-5 படத்தை நடிச்சிருக்காரு. நான் படத்திலேயே நடிக்கல, அவர் அண்ணே அப்படி அவரை விட்டுருவாங்க. நீங்க வரீங்கல்ல, உங்களுக்கான தனி ரூட் இருக்கும். இல்ல அவரே சொல்றாரு பெருமைப்படுத்தி, ஆனா அந்த மாதிரி நீங்க இன்னும் உள்ளுக்குள்ள படத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களோட இது இன்னும் நல்லா கண்டிப்பா தலைவர் ஆகும். இது கடவுள். அதே மாதிரி உங்ககிட்ட நீங்க என்னடா இந்த பையன் ஒரு திமிரா பேசுறான், ஒரு ஆணவமா பேசுறான்னு என்ன நினைச்சுக்க போறீங்க. தப்பா நினைக்காதீங்க, இல்லைன்னா நிக்கலா பேசுறான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி கிள்ளி மட்டும் முத்தம் கொடுத்துட்டுமா, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். ரொம்ப நாள் ஆசை தலைவன், இது போதும். சத்தியமா திவா இல்லை திவா, ரொம்ப பார்த்துனுக்கிறேன் திவா. நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் 23K இருக்கும்போதே எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ஒய்ஃப் பேர் டேய் பாருடி, திவா பட்டையை கிளப்ப போகிறாரு, பண்ணி வேணா பாரு, அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, எங்கே பாருன்னு. திவாவுடைய ரேஞ்சே மாறப்போகுது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டர் தென் ஓகே தானே எல்லாருக்குமே, மக்கள் வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாமே. சத்தியமாக தலைவா, சூப்பர். அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்குமா, எதையும் பிளான் பண்ணி பண்ணலை, அது ஒரு போயிட்டு இருக்கு. ஆமாங்கண்ணே, எதுவும் நான் ஆசை பண்ணல. டக்குன்னு ஆல்பம் சாங் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக கிடச்ச பப்ளிசிட்டிமா. டக்குன்னு அப்படியே ஒவ்வொரு சான்ஸாக. அடுத்து வந்து விஜய் டிவி போயிட்டு வந்தோம். அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக KPY கலக்க போகுது யாரு என்ன பண்ணுறீங்க ஆடிஷன் போனோமா, அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். சொல்லுங்கள். டிவி கேமராமேன்ஸு எல்லாரும், நீங்களே ஒரு வாட்டர் மிலன் ஸ்டார், உங்களுக்கு இது தேவையா பெரிய லெவலில்? ஆனால் நீங்கள் வாட்டர் மிலன் நீங்கள் அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் பண்ணார். அந்த வீடியோ ஹிட் ஆகுது, நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஹிட் ஆகிட்டீங்க. நான் வேற யாரையும் பார்த்து பண்ணலையம்மா, நான் தனியாக தான் பண்ணலை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணார் எனக்கு. ஆமாம், நிஜமாவே பண்ணார். ஆனால் அது ஹிட் ஆகலை, உங்களுக்கு செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களெல்லாம் யாரையும் பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டது அது ஹைப்ரிட்டா நாட்டுக்காயா? அது தெரியல, வாட்டர் மிலன் அது தெரியல. நீட்டாக நல்லா இருந்தது தலைவா, அது ஆனால் சூப்பராக இருந்தது. அதிகமாக கொட்டை இருந்தது அதில், அது நாட்டுக்காயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டுக்காய். அதனால தான் நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் கொடி கட்டி பறக்கிறீங்க. நம்ம நாட்டுக்காய் ஹைப்ரிட் இருந்ததுன்னா அது வேலைக்கு கலக்க போகுது யாரும் செட்டில் என்ன பண்ணுறாங்க எல்லாரும், நீங்களே ஒரு ஸ்டாரு, உங்களுக்கு எதுக்கு? நான் சொன்னேன் அப்படிலாம் திமிர்த்தனமாக இருக்க முடியாதுமா. வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் கலக்க போகுது யாரில் அவங்க முகத்தை காட்டுறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப டிவி கூட கிடைக்காம பழ தண்ணி குடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசும்போது கத்துங்க, அப்போ தான் நல்லா பேசணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலக்க போகுது யார் தேவையில்ல, நம்ம பெரிய ஆளுன்னு எனக்கு நினைக்க தோணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து தாம்சன் சார் பார்த்தாரு. தாம்சன் அந்த சார், ஆமாம், ஷோ டைரக்டர் கலக்க போகுது யாரு, அவர் என்ன சொன்னார்னா, திவாகர் ஃபோன்லேயே நான் பேசி தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போ என்ன சொன்னார்னா, என்ன திவாகர் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு காலத்தில் வந்து கலக்க போகுது யாரில் ரஜினி மாதிரி நான் நடிச்சு காக்கிறேன், கமல் சார் மாதிரி பண்ணுறேன், தனுஷ் மாதிரி பண்ணுறேன், சிம்பு மாதிரி பண்ணுறேன்னு வருவாங்க. இப்போ எல்லா மாவட்டத்திலையும் டாக்டர் திவாகர் மாதிரி நடிச்சு காட்டுறேன். எல்லாருமே எல்லா மாவட்டத்திலையும் எல்லாரும் இல்லை, என்னைய மாதிரி பேசினவங்க நிறைய பேரா. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்களா தெரியுமாமா, ஒரு மாதிரி நான் மிமிக்ரி பண்ணுறேன்னு பண்ணாங்களா, ஒரு சில பேர் அவர் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இதில் இன்னொரு ஒரு என்ன ஒரு என்னன்னு தெரியல தலைவர் மாதிரி ஆத்திரமாக. இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேங்கண்ணே, அங்கே ரோபோ சங்கர் சார் இருந்தார். கூப்பிட்டாரு, திவாகரமா 5 டைம் ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கல சார்? சொன்னேன், ஒரு நாளைக்கு 200 கால் ஃபேக் கால் வருது, அதை எடுக்கல, தப்பாக எடுத்துக்கிறாங்க சார்னு. இன்னொன்று சொன்னார் ரோபோ சங்கர் சார், திவாகர் நான் உன் பேரை சொல்லலை, சோசியல் மீடியா ஸ்டார் மாதிரி ஒருத்தர் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்ன மாதிரியே நான் வந்து இந்த தலை எப்படி வாரி காமிச்சேன், இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இல்லைம்மா அப்படியாம்மா இப்படியாம்மான்னு ஒன்று பேசி காமிச்சேன், கைதட்டு விசிலும் மறந்துருச்சு. ரோபோ சங்கர் சார் சொல்கிறார்,
தாம்சன் சார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓப்போ சங்கரா. ரோபோ சங்கர் சார். ரோபோ சங்கரா. ஓப்போ. அவர் ஆக்சுவலாக ஓப்போ சங்கர் கால் பண்ணாராமா. நான் ஓப்போ கம்பெனி மொபைல் கம்பெனி ஓனர் இருக்காருல்ல, அவரு நினச்சின தலைவா. என்னடா இது அவர் வழிக்கு வந்திருக்காரு. என்ன சந்தோஷம். ரோபோ சங்கரா நம்ம விஜய் டிவியில் இருக்கிற அவர் தானே. ரோபோ சங்கர் சாரும் தாம்சன் சாருமே சொல்கிறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா தாம்சன் சார் சான்சேல் அவர் தான் நிறைய பேரை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவரே வாய்ஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இல்ல அவரு அப்படி ரசிச்சு பாராட்டுறாருமா. அதாவதுமா சூப்பர் யதார்த்தமா சொல்றதுக்கும் சில யதார்த்தமா சொல்றதுக்கும் ஒரு இது இல்ல கண்ணு. சிலர் வந்து பொறாமையில பேசுறது வந்து நான் அந்த மாதிரி பீப்புளை பத்தி பேச மாட்டேன். கண்டிப்பா இவர் வந்து அவாய்ட் தட் பீப்பிள்ஸ். ஆமா அவாய்ட் தட் பீப்பிள்ஸ். நாட் ஒன்லி மனசார சொல்றாரு. மனசார வந்து என்னன்னா அவருக்கு அப்படியே சந்தோஷம். திவாகர் வர்ற எல்லா பேரும் இந்த மாதிரி பண்ணி காட்டுறாங்க, அவ்வளவு ரசிச்சு சொல்றாருமா. அப்புறம் என்ன சொன்னார், சரி திவாகர் கலக்க போகுது யாரோ ஆடிஷன் முடிஞ்சிச்சு. நானும் என்னன்னா மக்களை அட்டன் பண்ணேன், மக்களை ஆடிஷன் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ செட்டே கிட்டத்தட்ட 1/2 hour இதாகிடுச்சு, லாக் ஆகிருச்சு. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட நடிப்பு ஆங்கர் பண்ணியாச்சுல. ஏங்க என்னங்க எது கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா என்னத்தான். மதுரை வீரன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஐநரப்பம் பண்ணுற மாதிரி இருக்குது, மீசை எப்படி பண்ணி சிம்பு மாதிரி வருது. அது பூசாரோட ஸ்டைல் தானே, அது மன்மதனில் பண்ண வரலையா. ரத்தம் தொடக்கிட்டு பண்ணீங்களா, பண்ணுங்க ரெடி பண்ணுங்க. போதும் தலைவா. ஏன்னா இந்த சீனும் பண்ணி மில்லியன் வியூஸ். சிம்பு சார் மாதிரி பண்ணிட்டீங்களா? ஒன்னே பண்றாரு. சரி நெப்போலியன் மாதிரி பண்ணுங்க, அவர் நெப்போலியன் சார் மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லவாக்கண்ணே, இல்லைன்னா இப்படி போயிடுது, ட்ராக் மாத்திருக்கு. கேளுமா, நடிச்சு இது மாதிரி பண்றது சொல்லுங்க, இல்லு மாமா போமான்னு. நடிப்பு வந்து ஒவ்வொருத்தவங்களும் எல்லாத்தையும் பார்த்தேன் நான் வந்ததுலேருந்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டைப்பாக இருக்குமா. நான் எந்த ஆக்டருமே மிமிக்லாம் பண்ண மாட்டேன், நான் நடிச்சது என்னோட ஸ்டைலு. நெப்போலியன் சார்னா அவருக்குன்னு ஒரு சரியான பாடி லாங்குவேஜ் இருக்கும். என்ன மாதிரி ஆட்டம் ஆடுவார், தூக்கி வேட்டியை கட்டி. ஆமாம், அதான் சொல்ல வரேன். 8 பட்டி அதை ஆடுங்க, அதான் அது அவருக்குன்னு உள்ள ஒரு பாடி. 8 பட்டி ராசா இல்லை, அது என்ன பாட்டு, பஞ்சு மிட்டாய் சீலை கட்டியா ஃபிங்கர் டிப்ஸை வச்சுக்கின்னு என்ன தாண்டா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ். நான் நிறைய பேர் சொல்ல வரேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே நான் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஸ்டைல் அவருக்கு மட்டும் தான் வரும். அது அவருக்குன்னு உள்ள ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும்னா மந்திரம் தெரிஞ்சா கூட அது மாதிரி ஆக முடியாது. ஒரு மூஞ்சி அவ்வளோதான். இல்லை, ஆக்டிங்கே டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் பண்ணலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்னா இப்போ இவருக்கு ஒரு தனி
அப்படியே கத்துறானுங்க. இதுக்கு தான் அடிக்ட். என்ன காரணம்னா அந்த நடிப்பு எக்ஸ்பிரஷன்ஸ் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுறோம் அதில் நடிங்க அழுவுறது கூட இல்லை, அந்த மேல் உதடு கீழ் உதடோடு ஒன்றா சேரும்போது அது ஒரு மாதிரி பஞ்சவர்ண கிளியை பார்க்குற மாதிரி இருக்கு. அதுதான் சொன்னால் நம்ப மாட்டேங்க தலைவா. அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கெல்லாம் படிக்கிறது தான் நல்லா படிக்கிறீங்க. ஸ்போர்ட்ஸு கபடி மட்டும் தான் விளாண்டோமா, மற்ற எதுலையும் கிடையாதுமா. கபடி நான் பார்த்தேன், இப்போ ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இப்படி பார்த்தேன் எடிட் பண்ணி போட்டு யாரை தும்பிக்கை தூக்குற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுடைய ஸ்டைல் பாடி லாங்குவேஜுக்கு ஆக்சுவலாக ஸ்கூலில் வந்து கபடி கிடையாது. ஏன் கிளாஸ்மேட்டே கேட்டிருந்தாங்க குரூப்பில், டே நம்ம ஸ்கூலில் எங்கடா கபடி இருந்துச்சு. நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டலில் படிக்கிறப்போ ஒவ்வொரு வருஷமும் ஹாஸ்டல் டே கொண்டாடுவோமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபடி மேட்ச்சு, த்ரோ பாலு, ஃபுட்பாலு, வாலிபால் இந்த மாதிரி இருக்கும். கபடி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பேமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபடி ரைடு போனேன்னா கொஞ்சம் பயப்படும். தண்ணி கொஞ்சம் என்ன கொடுங்களா தலைவா. நீங்கள் கபடின்ற கேட்டனால நான் சொல்ல வரேன். கபடி கேட்டாலும் சொல்கிறேமா. அப்போ தான் கபாடி சும்மா எனக்கே தண்ணி தான் உங்களுக்கு தண்ணி தான் எடுக்கலையா தலைவா. நம்ம பாடி அது மாதிரியா தெரியல. ஸோ ஓகேம்மா, அது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி ஃபுட்பால் வாலிபால்லாம் நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருந்தது கிடையாது. அது ஃபுட்பால் நீங்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து ஃபுட்பால் ஆடினீங்கன்னா சூப்பராக இருக்கும், கொண்டாடுவாங்க. நீங்கள் வேணால் ஃபுட்பால் ஆடிப்பார், ஃபுட்பால் பிளேயராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கும் நீங்கள் அந்த ஆக்ஷன் அந்த இதுக்கெலாம் வாலிபால் ஃபுட்பால் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று உங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்கள் நெத்தியை நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் நெத்தியில் ஒரு நெல் மாதிரி சிஎம் அப்படின்னு தெரியுது. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ எங்கே வேணாலும் ஜிம்பாப்வே, கனடா, டோக்கியோ, ஏரியா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சத்தியமாக கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்காக சேவை செய்யலாமா. ஏன்னா இது நீங்கள் மட்டும் இல்லை கண்ணு, இந்த கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அரசியல் இது இருக்கா, நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்களா, இல்லை அமைச்சராவீங்களா, பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெல் எஜுகேட்டடு, உங்களை மாதிரி திறமையான நபர்களும் நேர்மையான நபர்களும் படித்தவங்களும் இந்த மாதிரி அரசியல் துறையில் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் வேண்டிய சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்பயுமே நான் நேர்மையாக இருக்கேன் இல்லை கண்ணு. கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ வழிகள் இருக்குது. பெய்டு ப்ரொமோஷனே பண்ணுறதில்ல, நம்ம வந்து எதுலையுமே தலையிடவே கிடையாது. அப்போ ஏன் இப்போ ப்ரொமோஷன்ற பேரில் நம்ம நேரடியாகவே பண்ணலாம்ல. என்னன்னா ஒருத்தவங்கள்ட்ட வயிறு அறிஞ்சு வாங்கக்கூடாது கண்ணு. ஒன்று கடை ஓப்பன் பண்ணுச்சு, அது அந்த கடைக்கு இன்னொருத்தவர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு பைசா கூட போனோம், ரிப்பன் கட் பண்ணோம், மதியானம் அவங்ககிட்ட வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், அவ்வளோதான். ₹1 வாங்கலை. சில இடங்களை ரிப்பன் கட் பண்ண போனோம். காசுலாம் முக்கியம் கிடையாது தலைவா. அப்படி இருக்கிற அப்ப நீங்க கூட போயிருக்கீங்க. இந்த மாதிரி நேர்மையான நபர்கள் ஏன் அரசியல் காசு முக்கியமா மனுஷன் முக்கியமா? கரெக்டா சொல்லுங்க. இப்ப மனுஷன் தான் முக்கியம். சூப்பர். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு மனுஷன் தான் முக்கியம், நான் திவாகர்னு சொல்லிட்டு வந்தா அவன் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லுவான். அதெல்லாம் தப்பு. நம்ம அடி அடிப்பான். யாரு கஷ்டப்பட்டு கடை வாங்கி நான் கடை வச்சுக்கிறேன், வாங்கி என்கிட்ட அப்படி பண்ணிருக்காங்க கண்ணு. காசு தான் முக்கியம், ரெண்டாவது தான் மனுஷன். அது வேற இது வேற கண்ணு. காசுனா என்னன்னா நம்ம வாங்கக்கூடாது, டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடாதுன்னு சொல்றேமா. இது தொழில கொடுத்து தான் ஆகணும். என்கிட்ட பேசுறது தொழில் வேற, தொழில் வேற, அது வேறமா. எழில் வேற. இதையே பிசினஸ் ஆகக்கூடாது. பெய்டு ப்ரொமோஷன்ற பேர்ல பிசினஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது வேற. நீங்க இன்ஸ்டால சொல்றீங்க, நான் வந்து பப்ளிக் அதை நானே சத்தம் போடுவேன். நிறைய இடத்துல என் முகத்தை பார்த்துட்டு சத்தம் போடுவீங்க. நீங்க காசு கொடுக்க வேணா கிளம்பு சார்வாங்க சத்தம். நான் அப்போ அவங்கள்ட்ட சத்தம் போடுவேன், தம்பி ஓகே 4 பேரை வச்சு வேலை வாங்குறேன், இது பண்றேன், உன்னை என்னோட சார்ஜும் உன்னோட சார்ஜும் வாங்கி. அதே மாதிரி மாவு வாங்குற பையன் வாங்க பண்ணிக்கிறாமா காசு. மாவு வீட்டுல அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க, ஒயிட் மாவு தோசை இட்லி மாவு நானும் வாங்கிட்டேன் 2 பாக்கெட். ஒரு பாக்கெட் 35 ரூபா 70 ரூபா டக்குன்னு வாங்கி விட்டுட்டு போங்கண்ணே இருக்கட்டும்ண்ணா. எவ்வளோன்னு சொல்லுப்பா, நான் பே பண்ணேன் போங்கண்ணே. எங்க இது மதுரையில் சின்ன எல்லா இடமுமே சொல்ல வரேன். அப்புறம் ரேபிட்டோ டிரைவர் காசு வாங்க மாட்டேங்கிறாமா, சத்தம் மாட்டேங்க வாப்பான்னு. 2 வீலர் ரேபிட்டோ ஓட்டுறேன், என்னை வந்து உங்களை தெரிஞ்சு காசு வாங்க மாட்டாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ரேபிட்டோ டிரைவர் சத்தம் போடுவீங்க, வா என்ன பழக்கம் அது, இது பண்ணுற நீ, இது வேறு அது வேறு, நீ பெட்ரோல் போட்டு உன்னோட உடல் உழைப்பு இருக்குது, எனக்கே இந்த பழக்க வழக்கங்கள் பிடிக்காது, உன்னோட என்ன சார்ஜஸோ வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன். ஸோ இந்த மாதிரியான இருக்க நேர்மையான நபர்கள் ஏன் அரசியலில் வரக்கூடாது? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ இப்போ அரசியலில் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, அதுக்கு தான் சொன்னேன் ஏன் வரக்கூடாது போயிட்டு இதெல்லாம் அரசியல் இந்த மாதிரி நேர்மையான ஏன் ஒரு வித்தியாசமான அரசியல் இருக்கக்கூடாது? நேர்மையான கேட்டேன் அந்த கேள்வி. அதுக்கு வந்து இது மாதிரி எடுத்துக்காட்டு கொடுக்குறேம்மா. இப்போ இந்த சமுதாய ஊடகங்கள்லையுமே நம்ம நேர்மையாக தான் இருக்கோம். சரிவா? அரசியல் டிடிடி உங்களுடைய கட்சி பேர் சொல்லுங்க, என்னன்னு? டிடிடி டிடிடினா என்னது? டிடிடி தெரியலையே.
நீங்கள் தான் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் விளக்கம் தெரியும். அதாவது இந்த லெமன் டீ, இஞ்சி டீ அந்த மாதிரி இது ஒரு டிடிடி அரசியல். டிடிடினா என்னது? டாக்டர் திவாகர் தமிழகம். நல்லா இருக்குங்களா? நீங்களே பேரே வச்சிட்டீங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஐடியா வந்து நீங்கள் சொன்ன பேராக கூட வந்தாலும் வரலாம். கண்டிப்பாக டாக்டர் திவாகர் தமிழகம். யதார்த்தமாக நடக்கிற பேச்சுக்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிஎம், நீங்கள் போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நெத்தியை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், சிஎம்னு போட்டிருக்கு. நான் அது விளையாட்டுக்கு சொல்ல, நீங்கள் பாருங்கள். இப்போ தளபதி நடித்த கோட் படத்தில் இன்ட்ரோ சீன் மாதிரி பண்ணுங்களேன். உங்களுக்கு என் வேஷம் களைஞ்சாலும் டாக்டர் டி திவாகர் பிபிடி தான்டா. த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். லைன் தான், அப்புறம் டைகராக வரும். ஒயிட் டிவி நெத்திலே குத்திருப்பீங்க. நேரம் என்னங்க நீங்கள் இன்னும் சாரிப்பா பூரி பண்ணுங்க. குறி வச்சா எற விழணும். எறா இல்லை, நண்டு விழும். இறைமா, இறைனா இறை. நீங்கள் சொன்னருக்க பண்ணி காட்டுமா. குறி வச்சா எற விழணும். சூப்பர். அப்புறம் இந்த சாங்ஸ் போயிடலாமா? என்ன இது சிரிப்படா எப்பா சாங்ஸ் சொன்ன உடனே. முன்பனியா முதல் மலையா என் நினைவில் ஏதோ விழுகின்றது, புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே. ஐயா உன்னிதயத்தில் உன்னதயத்தை முதல்ல சொல்றேன். என் இதயத்தை வழி தொலைத்து விட்டேன். சூப்பர் தலைவா. வருது புட்டப்பொம்மா புட்டப்பொம்மா அந்த சாங்ஸ். மச்சாலே து மச்சாலே து மச்சாலே து மச்சா கர்னா ஹே கர்லே இஸ்க் இஸ்க் ஜீலே மர்லே இஸ்க் இஸ்க் ஹே ஹம் தோவாரா. அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் லைஃப்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஹிந்தி சாங். நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. அதர் லாங்குவேஜ் நீங்கள் கேட்டேன், நானே அதை மறந்துட்டேன், நீங்கள் தான் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. ஏ தேரே மேரா மில்னா அந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே. தேரே பின்னு தேரே மையோ தேரே பின்னு தேரே பையோ. அதுக்கு என்ன தமிழ் மீனிங் என்னது? எப்படி நான் இது தலுக்கான பாட்டு இது. ஹாலிவுட் உண்மையிலே ட்விட்டர்ல கண்டிப்பா ட்விட்டர்ல நீங்க கண்டிப்பா போவீங்க தலைவா. ஒரு நாள் வருவோம், கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. ஆக்சுவலா கேள்விக்கிற கேள்வி இது நீங்க விளையாட்டு போய் நினைச்சுன்னு இருக்கீங்களா? நீங்க போயிட்டு ஜேம்ஸ் கேமரான் நீங்க போய் பாருங்க, அவங்க போட்டிருக்காங்க. வந்தா சந்தோஷமா. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி ஜேம்ஸ் கேமரான் நான் எங்க ஒரு விஷயம் சொல்றேங்கண்ணே, இறைவன் அனுகிரகம் பேச விடுறது கிடையாது. இறைவனோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஜேம்ஸ் கேமரான் எப்பேற்பட்டாலும் நம்மளை கூப்பிட்டு வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போவோம். கண்டிப்பா. உங்க பேரு அடிபடுதுன்னு சொல்றாங்கப்பா, அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல. என் பேரா?
என் பேர் அதான் என்ன தான் சொல்லுவேன். சரி சரி ஓகே. அதிகாரப்பூர்வமாக வரல, வந்துச்சு, வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம பூர்வமாக பயன்படுத்திக்கலாம். வந்திருக்கு. போதும் உக்காஞ்சி, இது போதும். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி நேயர்களுக்கு இன்டர்வியூ தான் முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். அதான் தலைவா, தலைவா ஃபுல்லாக குஸ்துக்கிற மாதிரி ஆகிட்டேன் தலைவா. ஒரு மாதிரி ஆத்திரமாக என்னன்னு தெரியல. இப்போ நான் கிளம்புறேன் தலைவா. சரிம்மா. ஓகே, பாய்.